ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் டீத்தை வந்து சின்னதாக்குனாலோ இல்லை பெருசாக்குனாலோ என்ன இம்பேக்ட் ஆகும், ஏன் வந்து வீலி பண்ணுறவங்களாம் வந்து பெரிய ஸ்ப்ராக்கெட்டும், ட்ராக் ரேஸ் ஓட்டுறவங்களாம் சின்ன ஸ்ப்ராக்கெட்டும், அண்ட் வந்து கம்யூட்டிங் வண்டியில் ஓரளவு பெரிய நார்மலான ஸ்ப்ராக்கெட்டும் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். இது வந்து RXGயோட ஸ்ப்ராக்கெட். ஃப்ரண்ட்டில் இது வந்து 15 டீத் போட்டிருக்கேன். இந்தோனேஷியா, மலேசியாவில் இருக்கான்னு தெரில, ஆனால் இந்தோனேஷியாவில் இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இன்னும் ப்ரொடக்ஷனில் இருக்குது இந்த வண்டி. ஸோ அங்கே 15 டீத் வந்து போடுறாங்க ஆல்டர்னேட்டிவாக. ஸோ அதனால் போட்டு பார்த்தேன், இடிக்கலை. ஸோ அதனால் அது போட்டாச்சு. என்ன தெரிகிறது? இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 37 டீத்து. இது நார்மலாக என்ன டீத் வரும்னு பார்த்தீங்கன்னா 41 டீத் வரும். ஸோ 41 டீத்லேருந்து நம்ம இத்தனை டீத் கம்மி பண்ணியிருக்கனால என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் எண்ட் வந்து நல்லாவே இருக்கும். லைக் இப்போ ஒரு 100 பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்ப்ராக்கெட்டிங் பண்ணோடனே ஒரு 120 அந்த மாதிரி பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் 13லேருந்து 15 மாற்றிருக்கோம். அப்படி இருக்கப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 அந்த மாதிரி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட வந்து ஒரு 10 kmph வந்து இன்க்ரீஸ் பண்ணும், 130 பண்ணும். அப்போது இது வந்து ஒரு மெரிட் இருக்குது, ரைட்டா? இப்போ மெரிட் இருக்குது அப்படின்னா தட் மீன்ஸ் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கப். டாப் எண்டோட ஆப்போசிட் வந்து பிக்கப் தானே. ஸோ அந்த பிக்கப் வந்து கம்மியாக இருக்கும். இப்போது இது எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத விட கொஞ்சம் கம்மியாக பிக்கப் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அண்ட் வந்து நீங்கள் இதை வச்சு குத்தி தூக்குனீங்க அப்படின்னா நல்லா பயங்கரமாக வெளியாகுது. இப்போது ஃபஸ்ட்டு கியரில் அந்த கியர் ரேஷியோ, தட் மீன்ஸ் 13:41 கியர் ரேஷியோ வச்சு நீங்கள் ஒரு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 5500 RPMல வந்து 30 kmph பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ப்ராக்கெட்டிங்கில் பண்ணும்போது அதே 5500 RPM தான், ஆனால் ஸ்ப்ராக்கெட் மட்டும் வேறு. இது வந்து 15, பின்னாடி 37. ஸோ அப்படி இருக்கப்போ அது எவ்வளோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அப்படின்றப்போ நியர்லி ஒரு 32, 35 அப்படின்ற மாதிரி பண்ணும். அப்போ நமக்கு 4 கியர் அப்படி போகும்போது ஃபைனல் கியர் டிரைவ் வந்து 0.9 சம்திங் வரும். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு 1:1க்கு கம்மியாக வரும். ஸோ அப்படி வருது அப்படின்றப்போ ஒரு 30 kmph 40 kmph வந்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருப்பான். ஸோ அதனால தான் பேசிக்காக நான் மாற்றினது. அவ்வளோதான். ஸ்ப்ராக்கெட்டிங்கிறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இது நீங்கள் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது பொறுத்து தான். இதே நீங்கள் பெரிய ஸ்ப்ராக்கெட்டாக தூக்கி வச்சிங்கன்னா பயங்கரமாக வீல் அடிக்கும். ஆனால் இது வந்து 100cc 200cc பண்ணுறது, 200cc கூட பண்ணலாம். ஆனால் 100cc 150cc பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு 390 பண்ணிங்க அப்படின்னா அது பயங்கரமாக நீங்கள் வீல் அடிச்சுட்டே போகலாம். ட்ராக் அந்த ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். நம்ம லோக்கலாக அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ மைலேஜும் வந்து கம்மியாகும். அண்டு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஸ்ப்ராக்கெட் மாற்றுறப்போ மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா சிட்டிவில் ஆகாது, ஹைவேல ஆகும். ஏன் தெரியுமா? சிட்டிவில் ஆகாதுன்னா இப்போது இதுக்கு வந்து ஒரு கியர் ரேஷியோ இருக்கும். அதில் வந்து நீங்கள் 3rd கியர் 4th கியர் அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக போயிடுவீங்க. இவன் வந்து ஃபஸ்ட்டு கியரே ரொம்ப நேரம் இழுப்பான், செகண்ட் கியர் ரொம்ப நேரம் இருப்போம், அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் லாங் கியர் ரேஷியோ மாதிரி மாறிடும். அப்படி இருக்கப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும் கிளச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ மைலேஜ் கம்மியாக தான் ஆகும், அவ்வளோதான். ஆனால் நம்ம இது ஹைவேல போகிறோம் அப்படின்றப்போ பெருசாக கிளச்சுக்கு வேலை கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு RPMல போகுது அப்படின்னா மைலேஜ் பயங்கரமாக தருவான். லைக் எவ்வளோ தருவான் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 5 to 7 அவ்வளோ தருவான். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ அதுலேருந்தே நமக்கு பயங்கரமான பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டாப் எண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிக்கப் கம்மியாகும், மைலேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றப்போ இது இந்த 3 விஷயமும் சேர்ந்தது ஒரு விஷயம். இதே நீங்கள் பெரிய ஸ்ப்ராக்கெட் போட்டிங்கன்னா மைலேஜ் கம்மியாகும், டாப் எண்ட் கம்மியாகும், ஆனால் பிக்கப் மட்டும் அதிகமாகிடும். ஸோ எனக்கு பிக்கப் தான் மேட்ரு அப்படின்றவங்க அது சூஸ் பண்ணோம். லைக் சிட்டியில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்குன்னா பெரிய ஸ்ப்ராக்கெட் போயிடலாம். ஃபில்ட்ரிங் பண்ணுறப்பலாம் பெரிய ஸ்ப்ராக்கெட் அச்சுக்க வேறு எந்த ஸ்ப்ராக்கெட்டுமே கிடையாது, பயங்கரமாக இருக்கும். லைக் இப்போ ஷோகனோட ஸ்ப்ராக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த கீர் அப்படியே சேஞ்ச் பண்ணி பயங்கரம், அது டியூக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் அவ்வளோதான். இன்னொரு வீடியோ பார்க்கலாமா? பை, லவ் யூ ஆல், டேக் கேர். அண்ட் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, பை.